ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குக்கிங் மெட்டீரியல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில வகையான குக்கிங் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் கூட பயம் இல்லாமல் சமைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது. இத்தனை இருந்துமே நமக்கு இன்னும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு விதமான தயக்கமும் பயமும் இருந்துட்டு தான் இருக்குது. இதில் எங்களை மாதிரியான யூடியூபர்ஸ் இதில் சமைச்சா அது வந்துடும், அதில் சமைச்சா இது வந்துடும்னு பயமுறுத்தி பேசாமல் கற்காலத்துக்கே போயிடலாமான்னு கூட யோசிச்சிருப்பீங்க. சரி வாங்க, என்னோடய பங்குக்கு நானும் உங்களை பயமுறுத்தாமல் ரிசர்ச் டேட்டா ரிப்போர்ட் படி எந்தெந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல விலை குறைவாக கிடைக்கக்கூடிய அலுமினிய பாத்திரங்களை பற்றி பார்ப்போம். அலுமினியம் தான் நம்ம பூமியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமம். அதனால தான் அதோட விலையுமே நமக்கு கம்மியாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடுகள்லையும் அட்லீஸ்ட் ஒரு அலுமினிய பாத்திரமாவது கண்டிப்பாக இருக்கும். உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய இந்த அலுமினியத்தில் சமைக்கிறதுனால நமக்கு மூளை சம்மந்தமான நோய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஆராய்ச்சிகள் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதன் மூலமாக தான் இந்த நோய் வருதா அப்படின்றது எந்த ஒரு ஆய்வுலேயுமே நிரூபிக்கப்படலை. ஒருவேளை அளவுக்கு அதிகமாக அலுமினியம் நம்ம உடம்புக்குள்ளே போனால் ஒரு சில பாதிப்புகள் வரும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம உடம்பு தாங்கும் அப்படின்ற அளவீடு ஒன்று இருக்குது. அதுதான் PTWI, அதாவது ப்ரொவிஷனல் டாலரபிள் வீக்லி இன்டேக். ஒரு வாரத்துக்கு எவ்வளவு அலுமினியம் நம்ம உடம்புக்குள்ளே போனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் இந்த அளவு. இது WHO பரிந்துரையின்படி ஒரு ஹெல்தி அடல்ட்டுக்கு அவரோட உடல் எடையில் 1 கிலோவுக்கு 2 மில்லிகிராம் அலுமினியம் உள்ளே போனாலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு 60 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு நபர் 120 மில்லிகிராம் அலுமினியம் ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நம்ம ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 10 மில்லிகிராம் அலுமினியம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இந்த 10 மில்லிகிராம் அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே சேர்ந்துராது. டயட்ரி இன்டேக் மூலமாக இதிலிருந்து 1% மட்டும்தான் நம்ம உடம்பு அலுமினியத்தை எடுத்துக்கும். மீதி எல்லாமே கிட்னி மூலமாக வெளியில் தள்ளிடும். ஒருவேளை கிட்னி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வேணால் இது பாதிப்பை ஏற்படுத்தலாம். இன்னும் ஃபர்தராக நம்ம தேடி பார்க்கும்போது அல்சைமர் நோய்க்கான டெடிகேட்டட் வெப்சைட்டில் போட்டிருந்த இந்த தகவல் தான் முக்கியமான ஹைலைட்டு. இதில் இவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்சர் அப்புறம் நெஞ்சு எரிச்சலுக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகளில் அலுமினியம் பார்த்தீங்கன்னா 35 மில்லிகிராம்லேருந்து 1450 மில்லிகிராம் வரைக்குமே ஒரு டோசேஜில் இருக்குது. 6000 பேருக்கு இது தொடர்ந்து 6 மாதம் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த விதமான பாதிப்புமே ஏற்படலை. அதே மாதிரியே நம்ம பாத்திரங்கள்லேருந்து மட்டும் அலுமினியம் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதில்ல. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, தண்ணி, பாடி ஸ்ப்ரே, இன்னும் நிறைய வழிகளில் அலுமினியம் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது. ஒரு சில யூடியூப் பக்கங்களில் இந்த மாதிரி உருட்டுகளை கேட்டிருப்பீங்க. நம்ம பிரிட்டிஷ்காரங்க இந்தியர்களோட ஆரோக்கியத்தை குறைக்கிறதுக்காக தான் ஜெயில் கைதிகளுக்கு இந்த அலுமினிய பாத்திரத்தில் உணவு கொடுத்தாங்க அப்படின்னு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்தியாவில் அலுமினிய பாத்திரங்கள் எப்படி உபயோகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்புறம் சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாமே ஆங்கிலேய அரசு கைது பண்ணி ஜெயில அடைச்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப அவங்களுடைய உடற்கட்டு எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்து இங்க ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா முதல்ல அவங்களுடைய ஆரோக்கியத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அலுமினிய பாத்திரங்களை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஜெயில இருக்க இந்த வீரர்களுக்கு அலுமினிய பாத்திரத்துல சமைச்சும் அலுமினிய தட்டுக்கள்ல அது பரிமாறியும் கொடுத்ததுனால என்ன ஆகும்னா அவங்களுடைய உடல்ல இந்த ஸ்லோவா இந்த அலுமினியம் அப்படின்ற விஷயம் கலந்துச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. அதுதான் அலுமினிய பாத்திரம் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கான கதை. ஆக்சுவலி இது ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் சொன்னாங்க. உண்மையாலுமே இந்த அலுமினியத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கப்பட்டதே 1960களுக்கு மேலே தான். இந்த மாதிரியான தவறான தகவல்களால் ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு இதோட தாக்கம் கம்மியாக இருந்தாலும் விலை அதிகமாக போட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ்ட் அயர்ன் வாங்க முடியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக மன உளைச்சல் ஏற்படுத்தும். இன்னமும் கிராமப்புறங்களில் அலுமினிய பாத்திரங்களோட பயன்பாடு அதிகமாக இருந்துட்டு தான் இருக்குது. இது ரொம்ப சேஃபாக இருக்கே, அப்போ எல்லோரும் இந்த பாத்திரத்துக்கு மாறுங்க அப்படின்னு நான் சொல்லலை. அதுக்கு பதிலாக நீங்கள் பயம் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்றதுக்கு தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். சரி, இப்போ அலுமினிய பாத்திரங்களை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபுட்டை ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். அதே மாதிரி அசிட்டிக் ஃபுட்ஸை அதில் சமைக்காமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம அலுமினிய பாத்திரங்களை வாங்கும்போது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா திக்காக இருக்கக்கூடிய பாத்திரங்களில் அலுமினியம் ஃபுட்டில் கலக்கிறது கம்மியாகும். இப்போ எல்லாருமே வெவ்வேறு மெட்டீரியல் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அலுமினிய பாத்திரங்கள் நம்ம வீடுகளில் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதனால் இருக்கிற அலுமினிய பாத்திரத்தை பயம் இல்லாமல் பயன்படுத்துங்க. இதை நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே இதோட லைட் வெயிட், அப்புறம் சீக்கிரமாக ஹீட் ஆகும், ஹீட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும், முக்கியமாக துருப்பிடிக்காது.
வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பாத்திரத்தை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கைவலி இல்லாமல் நம்மளால் சமைக்க முடியும். இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி மற்ற மெட்டீரியலோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்புறம் காஸ்ட் அயனை விட பல மடங்கு அதிகம். அதனால் நம்ம கேஸும் மிச்சம் பண்ண முடியும். சரி, நம்ம வீடுகளில் அலுமினியம் யூஸ் பண்ணுறதை நிறுத்தியாச்சு. ஆனால் விருந்துகளையும் உணவகங்களையும் இதை நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு செய்யக்கூடிய ஒரு பாத்திரம் கண்டிப்பாக பெருசாக இருக்கணும், வெயிட் கம்மியாக இருக்கணும், சீக்கிரமாக சூடாகணும். இந்த எல்லா குவாலிட்டியும் அலுமினியத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு இரும்பு பாத்திரத்தையோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தையோ தூக்கி வேலை செய்கிறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ஹீட் ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு இன்னமும் தயக்கம் இருந்தது அப்படின்னா இப்போ ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட சாய்ஸில் இருக்குது. அதில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியத்திலே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகையான மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதெல்லாம் எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இண்டோலியமில் கொஞ்சம் லெட் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நம்ம உடம்புல பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஹார்ட் அனோடைஸ்டு அலுமினியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தை அனோடைஸ்டு ப்ராசஸ் மூலமாக திக்கான ஒரு அலுமினியம் ஆக்சைடு லேயரை உருவாக்குறாங்க. இந்த லேயர் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சேஃப் தானும் சொல்கிறாங்க. உங்களுக்கு அலுமினியத்தோட பயன்களும் கிடைக்கணும், உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் தான் கரெக்டு. ஆனால் இது நான்ஸ்டிக் கிடையாது. இந்த அலுமினியம் அப்புறம் ஹார்ட் அனோடைஸ்டு அலுமினியமில் எந்த மாதிரியான சமையல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேக்கிங்க்கு கண்டிப்பாக இதுதான் பெஸ்ட்டு. பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஹீட் ஈவனாக இருக்கணும், சீக்கிரமாக சூடாகணும். சீக்கிரமாக சூடாகலைன்னா மைலாட் ரியாக்ஷன் டிலே ஆகும். அதனால ரெசிபியோட ரிசல்ட் தப்பாக வரத்துக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். அதனால தான் அவனில் எல்லாருமே அலுமினியம் மெட்டீரியல் கொடுக்குறாங்க. அதனால் பேக்கிங்க்கு அலுமினியம் தான் நல்ல சாய்ஸு. ஒரு சில நல்ல ஹார்ட் அனோடைஸ்டு குக்வேர்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்ததான் நான்ஸ்டிக் குக்வேர். இந்த பேரை கேட்டாலே எல்லாரும் அலறாங்க. இது அந்த அளவுக்கு கெடுதலா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். PTFEன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுக்குறாங்க. இந்த PTFEயோட பிராண்ட் நேம் தான் டெஃப்லான். இதை தயாரிக்கிற கம்பெனி பேர் டியூபாண்ட். இவங்க 2013க்கு முன்னாடி வரைக்கும் நான்ஸ்டிக் கோட்டிங் பாத்திரத்தில் நல்ல பாண்டிங் உருவாக்குறதுக்கு PFOA அப்புறம் PFOS அப்படின்ற கெமிக்கல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது PFASன்னு சொல்லக்கூடிய பாலிஃப்ளூரோ ஆல்கைல் சப்ஸ்டன்சஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். PFOAல சில பிரச்சனைகள் இருந்ததால் அதை முற்றிலுமாக நீக்கிட்டு PFOA ஃப்ரீ நான்ஸ்டிக் தான் இப்போது தயாரிக்கிறாங்க. ஆனால் PFOA மாதிரி 10,000க்கு மேற்பட்ட PFAS சப்ஸ்டன்ஸ் நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு PFNA, PFHXS, ஜென்எக்ஸ் இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போது எந்த PFAS சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத யாரும் மென்ஷன் பண்ணுறதில்ல. சரி, இந்த கோட்டிங் ஒரு தடவை செட் ஆகிடுச்சுன்னா எந்த ஒரு பொருளோடையும் ரியாக்ட் ஆகாது. குறிப்பாக 90% எந்த ஒரு ஆசிட் ஊற்றினாலுமே இதோட தன்மை மாறாது. ஹை கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் மாதிரியான ஆசிட் வேணால் இந்த PTFE பாதிக்கும். அப்புறம் ஹை ஹீட், அதாவது 260 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது சேஃபாக இருக்கும். அதுக்கும் மேலே போகும்போது தான் இந்த கோட்டிங் இதோட தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கும். நம்ம சமைக்கக்கூடிய டெம்பரேச்சர் முக்கால்வாசி நேரங்களில் பார்த்திங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ்லேயே முடிஞ்சிடும். பேக்கிங், ரோஸ்டிங், கிரில்லிங், ப்ராய்லிங் இதெல்லாம் தான் 200 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும். சரி, அவனில் கொடுக்கக்கூடிய பேக்கிங் ட்ரே எல்லாம் நான்ஸ்டிக் தானே, அப்போது அதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 250 டிகிரி செல்சியஸ் தான். ஒருவேளை நீங்கள் வெறும் பாத்திரத்தை ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு அப்படி இல்லைன்னா அவனில் வச்சு பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா வேணால் 260 டிகிரி செல்சியஸை தாண்ட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது 260 டிகிரி செல்சியஸ் வந்த உடனே உருகி ஆவியாயிடாது. 340 டிகிரி செல்சியஸை தாண்டும் போது தான் அது புகைய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக பாலிமர் ஃபியூம் ஃபீவர் வரலாம். நீங்கள் எல்லாருமே இந்த இன்சிடெண்ட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாப்பனீஸ் ஒருத்தர் இந்த நான்ஸ்டிக் பேனை 5 மணி நேரமாக அடுப்பில் வச்சுட்டு தூங்கிட்டாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது வீடெல்லாம் ஒரே புகையாக இருந்திருக்கு. அந்த புகையை சுவாசித்ததுனால அவருக்கு பாலிமர் ஃபியூம் ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அப்புறம் 2 நாளில் குணமாகி வந்துட்டார். இத்தனை வருஷமாக உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக் கோட்டிங் குக்வேருக்கு இந்த ஒரே ஒரு நியூஸ் தான் ஆதாரமாக இருந்தது. ஆனால் இப்போது ரீசெண்டாக வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்ற பத்திரிகையில் ஜூலை 2024 ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருஷத்தில் இந்த பாலிமர் ஃபியூம் ஃபீவர் 3600 பேருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் நான்ஸ்டிக் குக்வேரை அதிக சூடாகிறது தான். நீங்கள் பால் காய்ச்சும் போது பார்க்காம பொங்க விட்டுருவீங்க, பொரியல் பண்ணும்போது பார்க்காம தீச்சு வச்சுருவீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. பாலிமர் ஃபியூம் ஃபீவர் மாதிரி நான்ஸ்டிக் குக்வேரோட நேரடி பாதிப்பு ரொம்பவே கம்மி தான் அப்படின்னாலும் இந்த PFAS காம்பவுண்டோட இன்டைரக்ட் பாதிப்பு அதிகம். இது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல அக்குமுலேட் ஆகும்போது அது ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க.
பொதுவாக இந்த PFAS கெமிக்கலை ஃபாரெவர் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கெமிக்கல் எத்தனை வருஷம் ஆனாலுமே டீக்ரேட் ஆகாது. அதாவது தண்ணி, காற்று, மண் இந்த மாதிரி எதனாலையுமே PFAS கெமிக்கலை அழிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கலை நம்ம உடம்பால் எஃபெக்டிவாக வெளியிலையும் தள்ள முடியாது. அதனால் ஓவர் த பீரியட் இது உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது நம்மளோட சமையல் பாத்திரங்களில் மட்டும் இல்லாமல் டென்டல் ஃப்ளாஸில் இருக்குது, ஃபுட் ரேப்பரில் இருக்குது, மேக்கப் சாதனங்களில் இருக்குது, ரெயின்கோட்டில் இருக்குது, ஹைட்ரோஃபோபிக் இருக்கிற நான்ஸ்டிக் சர்ஃபேஸ் எல்லாத்துலேயுமே இது இருக்குது. முக்கியமாக இந்த நான்ஸ்டிக் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஆய்வு நடத்தும்போது அவங்களுக்கு பல வகையான உடல்நல கோளாறு இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த பகுதியில் இருக்கிற தண்ணி PFAS கெமிக்கலால் பாதிக்கப்பட்டிருந்தது தான். இது ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை விட சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பு தான் ரொம்பவே அதிகம். இந்த குக்வேர் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரியை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இந்த கெமிக்கல் அதிக அளவு காணப்படுது. இதை நம்ம RO வாட்டர் பியூரிஃபையர் மூலமாக சுத்தப்படுத்தி குடிக்க முடியும். ஆனால் விலங்குகளுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது நம்ம குடிக்கிறதுனால சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை, காற்றுல கலந்து சுவாசம் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே போகும். சரி, இந்த நான்ஸ்டிக் குக்வேரை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த குக்வேரை பயன்படுத்தாமல் விட்டாலும் PFAS எக்ஸ்போஷர் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு தான் இருக்குது. முக்கியமாக தண்ணியில் இருக்கிறதுனால அதை அப்படியே குடிக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே ஈஸியாக போக முடியும். அதனால தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிங்க. புதுசாக நான்ஸ்டிக் பாத்திரங்கள் வாங்குறவங்களுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்குங்க. ஆனால் வெறும் பாத்திரத்தை ரொம்ப நேரம் சூடு பண்ணாமல் பயன்படுத்துங்க. நம்ம நான்ஸ்டிக் குக்வேர் பயன்பாடுகளை முழுவதுமாக குறைச்சிட்டாலுமே இண்டஸ்ட்ரியில் இதோட பயன்பாடு ரொம்பவே அதிகம். அதனால் வேறு வழிகளில் இந்த ஃபாரெவர் கெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ளே போகிறத தடுக்கிறது சாத்தியமே இல்லை. இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த பொருளில் இந்த PFAS சப்ஸ்டன்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. என்ன கேட்டால் நான் கண்டிப்பாக ஒரு சில குக்கிங்க்கு நான்ஸ்டிக் குக்வேரை பயன்படுத்துவேன். புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் பாத்திரத்தில் நல்லா ஒட்டிக்கும். அந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் இதில் சமைக்கலாம். உதாரணத்துக்கு முட்டையில் செய்யக்கூடிய ஃபுட்டெல்லாம் இதில் செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரியே ஃபிஷ்ஷில் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது பிஞ்சு போகாமல் திருப்பி போட முடியும். ஆனால் இந்த வகையான பாத்திரத்துக்கு சேஃப்டி கைட்லைன்ஸ் ரொம்பவே முக்கியம். அதாவது அதிகமான ஹீட்டில் சமைக்கக்கூடாது, ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் மல்டிபிள் கோட்டிங் இருக்கக்கூடிய நல்ல பிராண்ட்லேருந்து வாங்குறது இதோட சேஃப்டியை கொஞ்சம் அதிகரிக்கும். சரி, இந்த நான்ஸ்டிக்லேயே செராமிக் கோட்டிங், கிரானைட் கோட்டிங் குக்வேர்லாம் இருக்கே, அதெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. பொதுவாக செராமிக் கோட்டிங்க்கு சிலிக்கா கூட சில கெமிக்கல்ஸ் சேர்த்து இந்த கோட்டிங்கை தயாரிக்கிறாங்க. நிறைய கம்பெனிகள் தயாரிக்கக்கூடிய செராமிக்கில் டைட்டானியம் டை ஆக்சைடு நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் அதிக அளவு நம்ம உடம்புக்குள்ளே போனால் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால ட்ரெடிஷ்னல் நான்ஸ்டிக்கு இதை ஆல்டர்னேட்டுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ரெண்டுலேயும் பாதிப்புகள் இருக்குது தான் செய்யுது. அதனால் உங்களோட குக்கிங் நீடுக்கு தகுந்த மாதிரி 1-2 நான்ஸ்டிக் பாத்திரங்கள் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் சமைச்சிக்கோங்க. அடுத்ததாக காப்பர், பிரான்ஸ் இதெல்லாம் பற்றி சுருக்கமாக பார்த்துடலாம். ஏன்னா இதோட பயன்பாடு பாத்திரங்களில் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் இதோட வெயிட், அப்புறம் மெயின்டெனன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது அசிடிக் ஃபுட்டோட ஈஸியாக ரியாக்ட் ஆகிடும். அதனால இது காலப்போக்கில் குறைஞ்சிட்டே வந்துருச்சு. அசிடிக் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம இந்த மெட்டலில் சமைக்கும் போது நம்மளோட உடம்புக்கு ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் இதுக்கும் டெய்லி இன்டேக் லெவல்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 900 மைக்ரோகிராம்ஸ் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே மாதிரியே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 200 மைக்ரோகிராம்ஸ்லேருந்து 400 மைக்ரோகிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக காப்பர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஸ்டோர் பண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் குளோரின் மாதிரியான மினரல்ஸ் தண்ணியில் அதிகமாக இருந்தால் குளோரின் காப்பரோட ரியாக்ட் ஆகி அதிகப்படியான காப்பர் நம்மளோட உடம்புக்குள்ளே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களை பற்றி பார்ப்போம். அலுமினியத்து மேலே அதிக அளவு கட்டுக்கதைகளால் கோட்டிங் கொடுத்ததுனால எல்லாரும் இப்போ தஞ்சமடைகிறது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பக்கம் தான். சரி, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் என்ன, அதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இதில் அதிகமான அளவு இரும்பும் கொஞ்சமாக கார்பனும் இருக்கும். கூடவே குரோமியமும் நிக்கலும் சேர்ந்துருக்கும். இந்த குரோமியமும் நிக்கலும் தான் துருப்பிடிக்கிறதுலேருந்து தடுக்குது. இதில் இருக்கக்கூடிய குரோமியம் டை ஆக்சைடை உருவாக்குது. இது இரும்பு ஆக்சிடேஷன் ஆகிறதுலேருந்து தடுக்குது. இந்த குரோமியம் 10.5%லேருந்து 30% வரைக்கும் தேவைக்கு ஏற்ப சேர்க்குறாங்க. வெவ்வேறு விகிதத்தில் கலக்கிறதுனால இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மட்டுமே 100கணக்கான கிரேட் இருக்குது. அதனால் இதை ஒரு 5 குரூப்பாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்டெனிட்டிக், ஃபெரிட்டிக், மார்டென்சிட்டிக், டியூப்ளெக்ஸ், மார்டென்சிட்டிக் ஆர் செமி ஆஸ்டெனிட்டிக். இதில் ஆஸ்டெனிட்டிக் குரூப்பில் இருக்கக்கூடிய 304, 316 கிரேட், அப்புறம் ஃபெரிட்டிக் குரூப்பில் இருக்கக்கூடிய 430 கிரேட், இதெல்லாம் ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்.
302 கூட ஃபுட் சேஃப் தான், ஆனால் கொஞ்சம் லோ குவாலிட்டி. இந்த டேபிளில் இந்த 4 கிரேடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஒரு சிலருக்கு நிக்கல் அலர்ஜி ஏற்படுத்தும், அவங்களுக்கு 430 கிரேட் நிக்கல் ஃப்ரீ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஒரு நல்ல சாய்ஸு. 304 அப்புறம் 316 வந்து நமக்கு எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் குக்கிங்க்கு இந்த 2 கிரேடையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் விலை கொஞ்சம் அதிகம். ஸ்டோரேஜ் பர்பஸுக்கு 302 அப்புறம் 430 கிரேட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே கிளாடிங் குக்வேர் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே நல்லா தானே இருக்குது, இதுக்கு எதுக்கு கிளாடிங் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக இருக்காது. அதனால் 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயருக்கு நடுவில் ஒரு அலுமினியம் அப்படி இல்லைனா காப்பர் லேயர் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்டாக அலுமினியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை தான் ட்ரைப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அலுமினியம் ஹீட்டை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இதுலேயே 5 ப்ளை 7 ப்ளை எல்லாம் கூட இருக்குது. ஆனால் ட்ரைப்ளைக்கும் 7 ப்ளைக்கும் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனில் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அதனால் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே நமக்கு போதும். மல்டி கிளாடிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது 5 ப்ளை அப்படி இல்லைனா அதுக்கும் மேலே லேயர் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம குக்கிங்கில் பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியாது. ஆனால் 5 ப்ளை 7 ப்ளை குக்வேர்ஸோட டியூரபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். சாண்ட்விச் பாட்டமும் இதே மாதிரி தான், ஆனால் பாத்திரத்தோட அடியில் மட்டும் இந்த லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லேயர் நாளடைவில் டீஃபார்ம் ஆகும், அப்படி இல்லைன்னா தனியாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பாட்டமில் மட்டும் இந்த லேயர் இருக்கிறதுனால இதோட சைடில் வந்து ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக இருக்காது. அதனால் சாண்ட்விச் பாட்டம் வாங்குறத விட ஒரு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்குறது பெட்டரான ஆப்ஷன். குக்கிங்க்கு முடிஞ்ச வரைக்கும் 304 கிரேட் அப்படி இல்லைனா 316 கிரேடில் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு உழைக்கும். ஒரு சில நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கேஸ்ட் அயர்ன் பற்றி பார்க்கலாம். இது இரும்பு கூட 2% மேலே கார்பன் சேர்க்கும்போது இந்த மெட்டீரியல் கிடைக்குது. இதை நம்ம ஸ்டாம்பிங் மெத்தட்லேயோ ஃபோர்ஜிங் மெத்தட்லேயோ செய்ய முடியாது. இரும்பை உருக்கி மோல்டில் ஊற்றி தான் செய்ய முடியும். அதனால தான் இதை உருக்கு இரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இது சிங்கிள் பீஸ் குக்வேராக தான் வரும். இது சூடாக ரொம்பவே நேரம் ஆகும், ஆனால் ஹீட்டை ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கும். அதே மாதிரியே ஹீட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இந்த மெட்டீரியல் நல்லா வெயிட்டாக இருக்கும், அதனால் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் இது மாய்ஸ்சர் இருந்தால் கண்டிப்பாக துரு பிடிக்கும். இதோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சமைக்க இதோட குழிகளில் எண்ணெய் சேர்ந்து ஒரு பாலிமர் லேயர் வந்து உருவாக்கும். இது நமக்கு நான்ஸ்டிக் கோட்டிங் மாதிரி செயல்படும். இதில் நம்ம சோப்பு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காமல் இருந்தோம் அப்படின்னா இந்த கோட்டிங் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்படி நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி கோட்டிங் போயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளே இதில் வந்து ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய எண்ணெயை வச்சு இதை சீசனிங் பண்ணிக்க முடியும். சீசனிங் பற்றின ஃபுல் வீடியோ ஒன்று நான் தனியாக போடுறேன். இந்த மெட்டீரியல் உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது சேஃபான மெட்டீரியல் தான். ஆனால் சீசனிங் பண்ணாத பேனாக இருந்தால் இதுவும் அசிடிக் ஃபுட்டோட ரியாக்ட் ஆகும். அதனால் சீசனிங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய இரும்பு நம்ம உடம்புக்குள்ளே போனால் ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஹீமோக்ரோமட்டாசிஸ் நோய் இருக்கிறவங்க கேஸ்ட் அயர்ன் அப்படி இல்லைன்னா அலுமினிய பாத்திரங்களை தவிர்த்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். இரும்பு பாத்திரங்களும் சேஃபான மெட்டீரியல் தான். ஆனால் கேஸ்ட் அயர்னுக்கு சொன்ன அதே மாதிரி தான் ஹீமோக்ரோமட்டாசிஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது சின்னதாக பாதிப்பு ஏற்படுத்தலாம். மற்றபடி இதுவும் ரொம்பவே சேஃபான மெட்டீரியல் தான். இது கேஸ்ட் அயர்ன் மாதிரி இல்லாமல் சீக்கிரமாகவே சூடேறிடும். கேஸ்ட் அயர்னை விட வெயிட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இதுவும் மாய்ஸ்சர் இருந்தால் துரு பிடிக்கும். அதனால் தண்ணி இல்லாத இடமா பார்த்து தொடச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக மண் பாத்திரங்களை பற்றி பார்ப்போம். மண் பாத்திரங்கள் நம்மளோட உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்துறதில்ல. இருந்தாலும் நீங்கள் யாராவது மண் பாத்திரத்தில் சமைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இருக்கக்கூடிய குக்கிங் ஸ்டைலுக்கு கண்டிப்பாக இது செட் ஆகாது. ஏன்னா இதில் இருந்த குறைகள் எல்லாத்தையும் சரி செய்ய தான் வேறு ஒரு மெட்டீரியலோட தேவை வந்துச்சு. அதுலேயும் சில குறைகள் இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு மெட்டீரியல் அந்த இடத்துக்கு வரும். ஒரு புதிய கண்டுபிடிப்பு வருதுன்னா அதை பல வழிகளில் டெஸ்ட் பண்ணி அதுக்கு உண்டான கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சு தான் நமக்கு வருது. அதுவும் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக தான் வருது. ஆனால் அதை நாமும் முறையாக பயன்படுத்துறதில்ல. அக்கறை இல்லாத கார்ப்பரேட்களும் சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படுறதில்ல. ஒரு பொருளை வாங்கினா கண்டிப்பாக அதோட மேனுவலில் சேஃப்டி கைட்லைன்ஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னாலே நமக்கு பாதி பிரச்சனைகளை தடுக்க முடியும். எல்லா விதமான மெட்டீரியல்ஸ்லேயும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். உதாரணத்துக்கு மண் பாத்திரங்கள், இது உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் அதோட வெயிட் அதிகம், டியூரபிலிட்டி ரொம்பவே கம்மி. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு பதிலாக அலுமினியம் வந்தது. அது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டு தான், டியூரபிலிட்டியும் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அதில் அசிடிக் ஃபுட் சமைக்காமல் இருக்கணும். அடுத்ததான் இந்த நான்ஸ்டிக், அதுவும் அதிகமாக சூடு பண்ணாமல் சமைக்கணும். ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணாமல் சமைக்கணும். கேஸ்ட் அயர்ன் ரொம்பவே வெயிட்டாக இருக்கும், துரு பிடிக்கும், பாதுகாப்பாக தொடச்சி வைக்கணும். இரும்பும் அதே மாதிரி தான். அடுத்ததாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது அடிபிடிக்கும், அதுக்கு சீசனிங்கும் பண்ணணும். இந்த மாதிரி எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் அதில் வந்து ஒரு சிக்கல் இருக்க தான் செய்யுது.
அதனால தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சு சரியான முறையில் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு தீர்வாக நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் ஒரு சில குக்வேர் மேலே இருந்த பயம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். குக்வேர் பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நன்றி.